பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று ஏன் சொல்லி இருக்குது? நான் சொல்லுகிறேன், பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு பண ஆசை இருக்குமானால் அவன் இந்த சுவிசேஷம் பரம்புவதற்கு தடையாக இருப்பான். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பண ஆசை இருக்குதுன்னு வைங்க, ஒருத்தரும் ஒரு நயா போய் செய்ய மாட்டாங்க. அவங்களால ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாம் இறுக பிடிச்சிக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு தங்களுக்காகவே வாழ்கிற ஆளாக இருப்பாங்க. சுவிசேஷம் பரவுவதற்கு சான்ஸே கிடையாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பணத்தையும் தேவனையும் ஒரே நேரத்தில் சிநேகித்து அன்பு கூர்ந்து சேவிக்க முடியாது. பணத்தையும் அல்லது உலக பொருளையும் தேவனையும் ஒரே நேரத்தில் சிநேகித்து அன்பு கூற முடியாது. ஏதாவது ஒன்றை சிநேகித்து இன்னொன்றை பகைப்போம், ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்றை அசட்டை பண்ணுவோம். அப்போ ஒரு பெரிய லைஃப் பிரின்சிபல் பாருங்க, எதை நாம் நேசிக்கிறோமோ அதை சேவிக்கிறோம், அல்லது எதை சேவிக்கிறோமோ அதை நாம் நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இது நீங்க வேணும்னே செய்யற ஒரு காரியம் இல்லை, அது அப்படிதான் நடக்குது. நீங்க எதை சேவிக்கிறீர்களோ அதை நேசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப திரும்ப 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும் சில காரியங்களை சுரிதமாக பார்ப்போம். இங்கே ஒரு பெரிய ரூல், ஆக்சியம்னு சொல்லலாம், ரூல் இது. அதை வேணா அந்த வசனம் பக்கத்தில் எழுதி வச்சிங்க, நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. முதல் யூ டூ நாட் யூஸ் த திங்ஸ் தட் யூ லவ். நீங்கள் அன்பு கூறுகிறவைகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது கிடையாது. ரெண்டாவது யூ டூ நாட் லவ் த திங்ஸ் தட் யூ யூஸ். நீங்கள் உபயோகப்படுத்துகிறவைகளை நீங்கள் அன்பு கூறுவது கிடையாது. இது ஒரு பெரிய மாபெரும் சத்தியம் பாருங்க. இதை கவனிப்போம், நம்ம எப்படின்னு விளங்கிக்குவோம். இது ஒரு பெரிய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ மக்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், பணம் இருக்குதுன்னா அந்த பணத்தை உபயோகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அதை உபயோகப்படுத்த மனம் இல்லாத ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்குள்ள பண ஆசை இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், எப்படியா சொல்லலாம்? அது சும்மா அவர் கொடுக்கலன்றதுனால பண ஆசை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இதனால தான் சொல்கிறேன். எதனால சொல்கிறேன்னா, இதனால தான் என்ன, எதை நேசிக்கிறோமோ அதை நாம் உபயோகப்படுத்துகிறது கிடையாது. சில பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்திருக்காங்களா அவங்களுக்கு? எனக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு டீ தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்க. இப்போ அவங்க கையில் காசு இருக்கிறதே தெரியாது பாருங்க. எப்பாவது நீங்கள் காசு கேட்டுறீங்களோன்னு சொல்லி வீட்லேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லவே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு இதுக்கும் உதவ மாட்டாங்க. அவங்க காசு எடுக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய பாலிசி. செலவழிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் பாலிசி. எதுக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிற பாலிசி, தனக்காகவே வாழ வேணுங்கிற பாலிசி. யூஸ் பண்ணுறதுக்காக தானே பணம். ஒரு ஆள் சொன்னார், எனக்கு அதை மறக்கிறதே இல்லை, வாட்டர் இஸ் ஃபார் வாஷிங், மணி இஸ் ஃபார் யூஸிங்னார். நல்லா சொன்னார் பாருங்க. எல்லா இந்தியர்களுக்கும் இது சொல்லப்படணும். ஐரோப்பாவை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார், வாட்டர் இஸ் ஃபார் வாஷிங், மணி இஸ் ஃபார் யூஸிங்னார். அவங்க நாட்டில் பாருங்கள், வாட்டரை குடிக்கிறது இல்லை. அவங்க குடிக்கிறதுன்னு தண்ணி கேட்டிங்கன்னா அவங்க கொண்டு போய் சோடா தான் கொண்டு வரோம், கேஸ் நிரப்பின வாட்டர். தண்ணியே குடிக்கிறது இல்லை அவங்க. ஒரு தடவை தண்ணி கேட்டுவிட்டேன், ஒரு இடத்துல போய் தங்கி இருந்து தண்ணி தாங்க எடுக்கு தண்ணி கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன பாவம், என்ன ஒரு தண்ணி கேட்குறாருன்னு. ஆப்பிள் ஜூஸ் வேணுமான்றாங்க, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, பைனாப்பிள் ஜூஸ் வேணுமா, லைம் ஜூஸ் வேணுமா, இந்த ஜூஸ் எல்லாம் இத்தனை ஜூஸ் இருக்குது. இல்லைங்க தண்ணி வேணும். தண்ணி, ஐயோ தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னு. வாட்டர் இஸ் நாட் ஃபார் ட்ரிங்கிங், வாட்டர் இஸ் ஃபார் வாஷிங். கழுவுறதுக்கு தான் தண்ணி, குடிக்கிறதுக்கு ஜூஸ் தான். அந்த வடிவில் தான் அவங்க குடிக்கிறாங்க. அப்போ பாருங்க, அது வாட்டர் இஸ் ஃபார் வாஷிங், மணி இஸ் ஃபார் யூஸிங். மணியை யூஸ் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு புடவை கூட எடுத்துற மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க சிலர். அவங்க விளங்கல, மணி இஸ் ஃபார் யூஸிங். இந்த நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக, நற்கிரியைகளை செய்யும்படியாக, நல்லா வாழும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாக, அதை கொண்டு தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக நம்முடைய கரங்களில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ எதை நாம் நேசிக்கிறோமோ அதை நாம் என்ன பண்ணுறோம்? உபயோகிக்க மறுக்கிறோம், உபயோகிப்பது கிடையாது. யூ டோன்ட் யூஸ் த திங்ஸ் தட் யூ லவ். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பணத்தை எடுத்து கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவிட மறுக்கும் போது
அது அவனுக்கு கடினமாய் தோன்றும் போது, அதற்கு அவனுக்கு மனம் வராத போது அவன் எதை வெளிப்படுத்துகிறான்? இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய சிநேகம், அவனுடைய அன்பு எதன் பேரில் இருக்கிறது? பணத்தின் பேரில் இருக்கிறது. ஏனால் எதை அன்பு கூறுகிறோமோ அதை உபயோகப்படுத்துவதே கிடையாது. அடுத்தது என்ன? யூ டோன்ட் லவ் வாட் யூ யூஸ். நீங்கள் எதை உபயோகப்படுத்துகிறீர்களோ அதை நீங்கள் அன்பு கூறுகிறது இல்லை. அப்போ ஒருத்தன் எடுத்து தாராளமாக கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. கொடுக்கிறவனை பார்த்தீங்கன்னா, உதவுகிறவனை பார்த்தீங்கன்னா உதாரண குணம் உள்ளவன். இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் 17-18 வாசிங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்கும். அப்போ ஐஸ்வர்யவானா இருந்தா நீ கத்தடி சித்தம் இல்லை, நீ கத்தடி சித்தத்தின்படி வாழலன்னு சொல்லல. ஐஸ்வர்யவானா இருந்தா இப்படி இருன்னு சொல்லி இருக்குது. எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கணும்? நன்மை செய்ய நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும், உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யமா அதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. வேற எதுக்கு கொடுக்கப்படுது? அமுக்கிக்கிறதுக்கா? மூட்டை கட்டுறதுக்கா? இப்போ நிறைய பேருக்கு அதெல்லாம் விளங்குறது இல்லை. பாருங்க, பைபிள் இதெல்லாம் போதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பைபிள் நிச்சயம் ஐஸ்வர்யமே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தாராள குணம் உள்ளவர்களாய், உதாரண குணம் உள்ளவர்களாய், தாராளமாக கொடுக்க நற்கிரிகளில் ஈடுபட தான் ஐஸ்வர்யமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எடுத்து அதை உபயோகப்படுத்தும் போது இந்த காரியங்களுக்காக என்ன வெளிப்படுகிறது? நீங்கள் அதை அன்பு கூறவில்லை என்பது வெளிப்படுகிறது. இருக்கீங்களா? அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கொடுக்கறத பற்றிலாம் அதிகமாக போதிக்கிறோம். தசமபாகம், காணிக்கை, அதை பற்றிலாம் வேதவசனம் அதிகமாக போதிக்கிறது. இதை பிரசங்கியாரிலும் எடுத்து அதிகமாக சொல்கிறோம். ஏன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸை முறிக்க வேண்டும். மனுஷனுக்குள்ளே இயல்பாக இருக்கிறது தன்னலம். மனுஷனுக்குள்ளே இயல்பாக இருக்கிறது என்ன? கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டுறது மேலே பத்திரமா அதான் இயல்பு. இந்த விழுந்து போன மனுஷனுக்குள்ளே இருக்கிற தன்மை அது. அவன் அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் உள்ளவன. அவன் சாதாரணமாக தன்னுடைய இந்த விழுந்து போன சுவாபம் இருக்கு பாருங்க, அதில் கொடுக்கணுங்கிற அந்த இது கிடையாது அவனுக்கு. அது பிரதானமாக இல்லை. சிலர் கொடுக்குறாங்க, அது ஏதோ தேவனுடைய சாயல் கொஞ்சம் அவங்களுக்குள்ள நல்லா இருக்குது, அதனால கொஞ்சம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பிரதானமாக தங்களை தான் அவர்கள் யோசிப்பார்கள், தங்களுக்காக தான் வாழுவார்கள். அதனால தான் கிறிஸ்தவத்தில் என்ன போதிக்க ஆரம்பிக்கிறோம்? கொடுங்கள்னு போதிக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, இது பிரசங்கியாரிலே சில நேரம் தப்பு பண்ணிடுது, ஏதோ கோயிலுக்கு தேவைனாலும் கொடுங்கிற மாதிரி. கிடையாது. ஏன் கொடுங்கன்னு சொல்கிறோம்? அந்த ஸ்பிரிட்லேருந்து வெளியே வாங்க. கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் எனக்காக மூட்டை கட்டி நான் சேர்த்து வைப்பேன், நான் மட்டும்தான் வச்சுக்குவேன், எனக்கு மட்டும்தான் அனுபவிப்பேன்ற அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து வெளியே வாங்க. ஏனென்று சொன்னால் அதில் போனீங்கன்னா என்ன ஆகும்? ஆவிக்குரிய ஜீவியமே கட்டுப்போகுது. ஏன் கட்டுப்போகுது? நீங்கள் எதை சேவிக்கிறவர்களாக மாறிடுறீங்க? உலக பொருளை சேவிக்கிறவர்களாக மாறி அது உங்களுக்கு கடவுளாயிடுது. அதனால தான் அதை பற்றி போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. We must set people free from the bondage to that. அதுக்கு இருக்கிற அடிமைத்தனத்திலும் ஜனங்களை விடுதலை ஆகணும். அதுக்காக தான் போதிக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய இஷ்யூ. நிறைய பேர் ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பிரசங்கம், ஆவிக்குரிய காரியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இல்லைப்பா பணத்தை பற்றி பேசுங்களா, அதுதான் ஆவிக்குரிய காரியம். அதுதான் அங்கே இருக்குது. பணத்தை கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? பணத்தை சேவிக்கிறவனாக மாறிடுறான். பணம் அவனுடைய கடவுளாகி விடுகிறது. அதனால தான் குடுன்னு போதிக்கிற வேண்டியதாக இருக்குது பிரசங்கியார்கள். ஏனென்று சொன்னால் வேதவசனமும் அதை சொல்லுது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள், தசமமான காணிகளை பண்டசாலை கொண்டு வாருங்கள், வானத்தின் பலனில் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அதனாலே என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது? ஏன் கொடுக்க சொல்லி வேதம் போதிக்கிறது? கடவுள் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரா? ஹலோ, கடவுளுக்கு எதுங்க நம்ம காசு? கடவுள் தான் எல்லாத்தையும் வச்சாரு. அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்தாரு. அப்புறம் அவரை கலெக்ட் பண்றாரு? கிடையாது. அப்புறம் எதுக்கு அப்படி சொல்றாரு? பரலோக தேவன் மாம்ச ரூபத்தில் உலகத்துக்கு கடைசியில் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்றாரு. கலெக்ட் பண்ணுவா வந்தார் அவர்? கிடையாது. இந்த பொருளாசை அல்லது இந்த உலக பொருளை சேவிக்கிற இந்த மனப்பான்மை, இந்த உலக பொருளை உங்களுடைய கடவுளா நீங்க ஆக்கிக்க கூடாது, அதை சேவிக்க கூடாது. பிரதானமான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் கர்த்தரை அன்பு கூறுறீங்க? அதுக்கு தான் இயேசு வந்தார், கர்த்தரை அன்பு கூற மக்களை வழி நடத்தும்படியாக. அதுக்கு எது தடையா இருக்குது? அநேக நேரத்தில்
இந்த ஆட்டிடியூட், இந்த சுயநல ஆட்டிடியூட், இந்த மனப்பான்மை, இது நம்முடைய விழுந்து போன இயல்பான சுவாபத்திலிருந்து வந்து விடுகிறது. இது தேவசாயலிருந்து வரல, இது விழுந்து போன மனுஷன் இருக்கிறது. அதிலிருந்து மனிதனை விடுதலை ஆக்கணும். ஏனென்றால் உலகப் பொருளுக்காக வாழ்வது என்பது சகஜம், மனிதர்கள் மத்தியில் அது சர்வசாதாரணம். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியான போது கொடுக்க சொல்லி கற்றுத்தருகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த உலக பொருளை சேவிக்கிறவனாக இருக்கிறவன் மாற்றி கடவுளை சேவிக்கிறவனாக, கடவுளை அன்பு கூறுறவனாக மாற்ற வேண்டும் அவனை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இப்போ நான் சொல்றது? இதை சரியா நம்ம பிரசங்கியாருங்க சொல்லாதனால எல்லாருக்கும் தப்பா புரிஞ்சு. அவங்க நினைச்சிருக்காங்க பாவம் கஷ்டப்படுறாரு போல, இதை கேட்டுட்டு இருக்கிறாரு காசு. இங்கே அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை நாங்கள். ஆனால் கண்டிப்பாக கொடுக்க சொல்லி போதிப்போம். ஏன்னா இந்த ஒரு உலகப் பொருளை சேவிக்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து விலக்கி உங்களை கடவுளை சேவிக்கிறவர்களாக மாற்றுவது தான் எங்களுடைய வேலை. அதுக்காக தான் இங்கே சபை இருக்கிறது. ஆகவே இதை குறித்து போதிக்கத்தான் செய்வோம். இருக்கீங்களா? இதை போதிக்கலைன்னா உலகப் பொருளை சேவிக்கிறவர்களாகவே இருப்பாங்க ஜனங்க. அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. கடவுளை பயக்கிறவர்களாக மாறிடுவாங்க. அவங்க வேணும்னு செய்யலாத, ரெண்டும் ஒன்றா போகாது, அவ்வளோதான். அதனால் கொடுக்க அவர்களை ஏவுகிறோம், கொடுக்க அவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம், கற்றுத்தருகிறோம். ஏனென்று சொன்னால் அது அவர்களை விடுதலை ஆக்குகிறது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. இருக்கீங்களா? அப்போ கொடுக்க மனமில்லாதவர்களாக இப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்ட் யாருக்காவது இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு குணம், ஆமாங்க எனக்கு கூட கொடுக்கவே நினைப்பேன், ஆனால் கொடுக்கறது இல்லைங்க நான், எனக்கு அது என்னமோ தெரியல, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொடுக்காமலே இருந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன், அதை எதிர்த்து நின்று அதுலேருந்து வெளியே வரணும். எப்படி இதுலேருந்து விடுதலை ஆகணும்? இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு இன்றைக்கி முடிஞ்சவொன்னே ஆல்டர் காலுக்கு வராதிங்க. அப்படி இல்லை விடுதலை ஆகிறது. ஒன்றும் இல்லை, எதை கொடுக்க வேணாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தீங்களோ அதை எடுத்து கொடுக்க ஆரம்பியுங்கள். இப்போ உதார குணமுள்ளவர்களாய், தாராளமானவர்களாய், எல்லா விதமான நற்கிரிகளை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களாக மாறுங்கள். எடுத்து கொடுக்க ஆரம்பிங்க. அதிலிருந்து நிச்சயமாக விடுதலை ஆகிவிடுவீங்க. அதன் மேலே இருக்கிற அன்பு போய் கர்த்தர் மேலே உங்களுக்கு அன்பு உண்டாகும். ஆமேன். இருக்கிறீங்களா? 6ஆம் வசனத்துக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போவோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது ரொம்ப கோல்டன் வேர்ஸ் நிறைய பேருக்கு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனம்னா என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க, போதும் என்கிற மனம்னு சொன்னால் தரித்திரத்தில் இருந்தால் போதும்னு இருக்கணும், வறுமையில் இல்லாமையில் அரை வயிற்று கஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும் என்று இருக்கணும். அந்த அப்படிப்பட்ட ஆளுக்கு போய் இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த பாவம். அதனே வயிற்றை நிரப்ப முடியல, கோயிலில் வந்தால் பிரசங்கம் என்ன பிரசங்கம்? போதும். இவர் ஏன் சொல்றாருன்றது, இவர் பண ஆசையை பற்றி பேசிட்டு இருக்கிறாருங்க. பண ஆசையை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அமுக்குனிகளுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. வச்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிறவனுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனால நிறைய பேர் தங்களை உருவ குத்தி கொள்றாங்க, நிறைய வேதனைலாம் உண்டாகுது. இப்படிலாம் இருக்காது. கிறிஸ்தவனா இருந்தா வேற மாதிரி இரு. நீ ஐஸ்வர்யவான இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் உதார குணம் உள்ளவனாக, கொடுக்கிறவனாக, நற்கிரியை செய்யணும், அப்படி போச்சிட்டு இருக்கிறாரு. இது இருந்து கொடுக்காம இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு சொல்ற உபதேசம் இது. இந்த அமுக்குனிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். அவனுக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது. அவனுக்கு சொல்றாரு போதும் என்கிற மனதில் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறார். அதனால பாவட்டியில் இருக்கிறவங்க, ஏழையா இருக்கிறவங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொல்றது தப்பு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, என்னுடைய பாவட்டி தான் போதும், என் பாவட்டிலே இருக்கிறது போதும். அப்படி ஒன்றும் வேதம் போதிக்கவே கிடையாது. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க, கண்டென்ட்மெண்ட் சொன்னா, போதும் என்கிற மனதுன்னு சொன்னா இன்னும் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. அது என்ன கிறிஸ்தவன் நீ, இன்னும் வேணுங்கிற? எல்லாரும் எனக்கு தெரியும், அதனால தான் எல்லாம் எல்லாரையும் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரையும் தெரியும் எனக்கு. நான் ஒரு ரவுண்டு வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில். அதனால அவங்களெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன். இன்னும் வேணும் என்று கேட்கக்கூடாது, இருக்கிறது போதும் என்று இருக்கணும் அப்படின்னு அவங்க போதிக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, பைபிளில் பாருங்க ஒரே குழப்பமா இருக்குது. சங்கீதம் 37:4 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது he will give you the desires of your heart. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார்.
நான் யோசித்தது உண்டு, என்ன இவர் போதுன்றது மனதோடனே இருன்றாரு, இருக்கிறது போதுன்னு இருன்றாரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்குள்ள மனமகிழ்ச்சியாரு, நீ எதை விரும்புகிறாயோ அதை உனக்கு அருளி. அப்ப கர்த்தருக்கே தெரியாதா இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு? ஹலோ, அவர் ஏன் இந்த டிசைர்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு? நீ டிசைர் பண்றதை உனக்கு தர்றேன்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 23 மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அப்படியே ஆகும்னு சொல்லி இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்கள், வாட் திங்ஸ் சோ எவர் யூ டிசைர் when you pray. அப்படியே வருது ஆங்கிலத்தில். எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிறவர் அவரே. விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிறவர் அவரே. அப்ப கடவுளுக்கே தெரியாதா விரும்பக்கூடாதுன்னு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பவுல் போதிச்சிட்டாரு, எதையும் விரும்பக்கூடாது, போதும் என்கிற மனதுன்னு கூட இருக்கிறது போதுன்னு அப்படின்றாரு. அவர் சங்கீதத்தில் அப்படி சொல்றாரு, நீ எதை விரும்புறியோ அது உனக்கு அருளி செய்வேன்றாரு, எனக்குள்ள மன மகிழ்ச்சியாருன்றாரு. இயேசு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் போது எதை விரும்பி கேட்டுக்கொள்கிறாயோ. ஏன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் இப்படிங்கிறாரு போதும்னு இருன்றாரு, அவர் வந்து கேட்டதெல்லாம் உனக்கு தர்றேன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது விருப்பத்தோட வான்றாரு. அப்புறம் பவுல் இன்னொரு இடத்துல, இதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிறவர் அவரே. ஹலோ, இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய குழப்பமா இருக்குது பாருங்க. அதனால தான் பிரசங்கியார் தேவை. இப்போ எது கோயிலுக்கு வர்றீங்க? ஒருத்தர் சொல்ல, நானே பைபிளை படிச்சுக்கோங்க வீட்டில், அதனால தான் அப்படி இருக்கிறாங்க, ஒன்றும் வழங்குறது இல்லை. அதுக்கு தான் சபைக்கு வரணும். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து விளக்கி சொல்லப்பட வேண்டும், கற்றுத்தரப்பட வேண்டும். இங்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்குது, இங்கே அப்படி சொல்லியிருக்குது, ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்குது. ஆனால் வேதம் ஒன்று எதிரும் புதிருமா சொல்லல. அது ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கு, இது ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லி, இது ஒருத்தருக்கு சொல்லியிருக்குது, அது இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்குது. இப்போ பாருங்க, கண்டென்ட்மெண்ட்னா என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு காங்கிரிகேஷனாக வந்திருக்கோம், ஒரு சபையாக வந்திருக்கிறோம். இந்த சபையில் பல விதமான ஆட்கள் இருக்காங்க. சிலர் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, இன்னும் வேலை கூட கிடைக்கல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க பல்வேறு சூழ்நிலையில். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, கொட்டி கிடக்குது, அவங்களுக்கு நிறைய இருக்குது, வாரி இறைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கலாம். அதுக்கு நடுவில் எல்லா லெவல்லையும் இருப்பாங்க. பல லெவல் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாம் பல்வேறு ஆட்கள் வர்றாங்க இல்லையா. அப்போ நான் வந்து போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொல்லும்போது ஆளாளுக்கு அது ஒரு ஒரு விதமாக படும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போகலாம், ஏதாவது கத்தராவது ஏதாவது வேலை பார்த்து தருவார், மாதம் ஒரு 10,000 ரூபாயாரு வர்ற மாதிரியே பண்ணுவார் கர்த்தர், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்னு வந்திருப்பான். அவனுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், போதும் என்கிற மனதுடனே கூட கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு அவன் என்ன நினைப்பான், நல்ல நேரத்தில் கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம், கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வரணும் போல இருக்குது. கோயிலுக்கு வரும்போது சம்பாதிக்க முன்னால் வந்தால் போதும்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அதனால கோயில் பக்கமே தலை காட்டக்கூடாது, நல்லா சம்பாரிச்சு நல்லா பணக்காரன் ஆகிட்டு அப்புறம் கோயிலுக்கு போனால் அப்புறம் போதும்னு வாங்க, சரி நான் நம்ம நிறுத்திக்கலாம், பேசாமல் ரிட்டையர் ஆகிடலாம். அப்படி தானே யோசனை வரும். நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி தானே வரும் உங்களுக்கு யோசனை. அப்போ ஒரு கஷ்டப்படுறவன் அவன் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறான் பாருங்கள். அவன்கிட்ட போய் போதும் என்கிற மனதினுடைய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம்னு சொல்லும்போது அவன் நினைக்கிறான், ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறான் கோயிலுக்கு, கேமான ராங் டே, இன்னைக்கு போய் வந்தோம் கோயிலுக்கு, இன்னைக்கு பார்த்து அந்த வசனத்தை தேவை எடுத்துட்டாரு அப்படின்னு. நானும் இதுலலாம் இருந்திருக்கிறேன், இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண போதெல்லாம் இருந்திருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், என்ன தான் சொல்லுது இது? ஒரு இடத்துல டிசைர் பண்ணு உனக்கு கொடுக்குறேன் டிசைர்லாம்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல போதும் நிறு அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ கண்டென்ட்மெண்ட்னா என்ன சொல்ல வர்றார் பவுல் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் கிரீட். கண்டென்ட்மெண்ட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் கிரீட். கிரீட்னா பேராசை, கண்டென்ட்மெண்ட்றதுக்கு அதுக்கு ஆப்போசிட். இந்த பேராசை கிடையாது பாருங்க, அதுதாங்க. அப்போ பாருங்க, ஒரு வாலிபன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு உதாரணத்துக்கு சார், ஒரு வாலிபன் இருக்கிறான், திருமண வயது வந்த உடனே அவனுக்குள்ளேயே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஒரு நல்ல வாழ்க்கை துணை எனக்கு அமைய வேணும், பெண்ணோ ஆணோ, அவர்களுக்குள்ள அந்த எண்ணம் உண்டாகிறது. இது சரியா இல்லையா, சரியா தவறா? இல்லைன்னா சன்னியாசியாக இருக்கணும்னு பிறந்திருந்தானோ பரவாயில்ல, விட்டுடலாம் அவனை. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது சரியா? நல்ல ஒரு பொண்ணாக கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சி நான் கல்யாணம் எனக்கு சீக்கிரம் நடக்கணும், அப்படி எத்தனை பேர் விரும்புகிறாங்க? அது என்ன, கடவுள் அவர்களுக்குள்ள அந்த ஒரு ஆசையை வைத்திருக்கிறார்.
அந்த ஆசை தப்பா சரியா? சரியான ஆசை இல்லையா? ஆனா அந்த ஆசையை வச்ச கடவுளே சொல்றாரு, இன்னொருவனுடைய மனைவியை இச்சியாதே. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இன்னொருவனுடைய மனைவியை இச்சிப்பதுங்கிறது தவறு. ஆனா உனக்கு ஒரு மனைவி வேணும்னு ஆசைப்படுறது தவறே. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம். ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. எனக்கு ஒரு மனைவி வேணும்னு நான் விசுவாசிப்பது, அதுக்காக ஜெயிப்பது, அதுக்காக விரும்புவது தவறே கிடையாது. நல்லா கிடைக்கணும்னு விரும்புவது தவறே கிடையாது. ஆனா இன்னொருவனுடைய மனைவி அடைய நினைக்கிறது தவறு. அப்ப எனக்கு ஒரு மனைவி கிடைச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறவன் அதுதான் கண்டென்ட்மெண்ட். எனக்கு ஒரு கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்தா போதுங்கிறது அது கண்டென்ட்மெண்டா இருக்குது. இன்னொருவனுடைய மனைவி அடையணும்னு நினைக்கிறவன் பேராசை பிடிச்சவன், அவனுடைய ஆசைகள் தவறானதாய் இருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இது என்னன்னு விளங்கிடும். அப்ப கண்டென்ட்மெண்ட்ன்றது சும்மா தரித்திரத்தில் வாழுகிறது இல்லை, இருந்ததே போதும் அப்படின்னு இருக்கிறது இல்லை. கண்டென்ட்மெண்ட் என்று சொல்லுவது சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்களை சீர்படுத்தி சரியான விதத்தில் செலுத்துவது, சரியான ஆசைகளை உடையவர்களாக இருப்பது, சரியான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் கொடுக்கிற அந்த ஆசைகளை உள்ளத்தில் வைத்து அதை வளர்த்து அதை நிறைவேற்றுவது, அதுதான் கண்டென்ட்மெண்ட் என்று பெயர். அதுக்கு தான் கண்டென்ட்மெண்ட் என்று சொல்றோம் இல்லையா? இன்னொரு வசனம் பாருங்க, அங்க உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும், ஐயோ இது ரொம்ப கோல்டன் வேர்ட்ஸ் நிறைய பேருக்கு. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம், அதனால அடியேன் ஒன்றையும் வேணான்னு இந்த சாம் செல்வதற்கெல்லாம் சும்மா அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம், அதுக்கு கூட ஆமேனே அல்லேலூயா போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆமா ரொம்ப கரெக்ட் பிரதர், என்னத்தை கொண்டு போக போறோம், அதனால ஒன்றும் சம்பாதிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் சேர்த்து வைக்கிறோம், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, எதையுமே பண்ண வேண்டியதில்லை கிடையாது. ஒன்றுத்து கொண்டு வரல தான். ஆனால் இங்கே வந்த பிறகு கடவுள் என்னை ரட்சித்து கல்வாரி சிலுவையின் மூலமாக தம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக என்னை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக்கி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பேலனை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்காக ஏன் சிலுவையில் மரித்தார், எனக்காக ஜீவனை விட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு இப்படி நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பேலனை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா என் வாழ்நாளில் எதையோ ஒன்றை நான் செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் செய்து முடிச்சுட்டு தான் போகணும், அதுக்காக தான் வச்சிருக்காரு இல்லையா? அதை நான் யோசித்து பார்க்க வேணும். நான் அதுக்காக சம்பாதிக்க வேணும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்து தேவனுடைய நோக்கத்தை வாழ்நாள் முழுக்க நிறைய சம்பாதிச்சு அதை தேவனுக்கு செலவழித்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது மட்டுமல்ல, போகும்போது நான் ஒன்றும் எடுத்துட்டு போக போறது இல்லை, ஆனால் நிச்சயமா வச்சுட்டு போக போறேன். யாருக்கு? பிள்ளைகளின் பிள்ளை. வெறும் பிள்ளைக்கு இல்லை, பிள்ளையின் பிள்ளைக்கு. ஏன்னா பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்துருக்குது, இந்த கடவுளை வாழ்நாள் முழுக்க சந்ததி சந்ததியாக அறிவிக்க வேண்டும் உலகம் முழுக்க என்று சொல்லி கொடுத்துருக்குது. அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரப்படும். அப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்குறோம். பிள்ளைகளை நீங்கள் எனக்காக பெற்ற பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுது, தேவன் சொல்றாரு. அப்போ பிள்ளைகளை எதுக்கு பெற்றோம்? கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் பிள்ளைகளை பெற்றோம். அவர்களுக்கு சொல்லித்தரணும் கடவுளுக்காக வாழணும். என்ன ப்ரொஃபஷனில் இரு, என்ன வேணா பண்ணு, ஆனால் உன்னுடைய பணமும் உன்னுடைய எல்லாம் வாழ்நாள் கடவுளுக்காக செலவழிக்கப்பட வேணும், கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் அந்த ஆஸ்தியை கொடுத்துட்டு போனா அவன் அடுத்த தலைமுறைக்கு அதை பண்ணிட்டு இருப்பான், அதுக்கு அடுத்த தலைமுறை அதை பண்ணிட்டு இருக்கான். அதனால வச்சுட்டு போனோம், ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுகிறது. எதுக்கு தேவைப்படுகிறது? சில நினைக்கிறாங்க பாருங்க, பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாரு, பேங்க்ல போட்டு வச்சிருக்காருன்னா நமக்காக போட்டு வைக்கிறார், கத்தருக்காக போட்டு வச்சிருக்கோம். பாருங்க, சொத்து வாங்கி வச்சிருக்காரு, சொத்து நமக்காக வாங்கியிருக்கோம், கத்தருக்காக, கத்தருக்கு நாளைக்கு பயன்படும்படியாக நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு லைட் அடிக்குது? அப்ப ஒன்னுத்தையும் கொண்டு வரல, ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போறதுன்றதுனால அதனால சிலர் என்ன பண்ண, சோம்பேறிகளா இருந்துருது. பேசாம இருந்துருவோம் பிரதர், என்னத்தை எடுத்துட்டு போறோம்? அடக்கடவுளை, நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருங்கள். கடவுளுக்காக சம்பாதியுங்கள், கடவுளுக்காக செலவழியுங்கள், கடவுளுடைய நோக்கத்துக்காக விட்டு போங்கள். பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு விட்டு போங்கள். அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார்.